ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் அக்ஷு. நேற்று நம்ம ஹீரோயினி கிங்கோட கொடுமை எல்லாம் தாண்டி இனிமேல்ட்டும் அவங்க ஏதாச்சும் கொடுமை பண்ணாங்கன்னா நானும் பதிலுக்கு பண்ணுவேங்கிற மாதிரி ஹீரோயினி பேசுறதுலேருந்து விட்டோம். நெக்ஸ்ட் சீன் இன்னைக்கு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ நல்லா படிக்கிறாங்க. நைட்டு கிளக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, சார் வேணாம் நீங்கள் தூங்குங்க, ஏன் படிச்சுட்டு இருக்கீங்க, அப்புறம் அசிஸ்டன்ட் எங்களை தான் திட்டுவாங்கன்னு போது ஹீரோ உடனே சொல்கிறாங்க, நானும் அவனுக்கு பதிலில் திட்டுறேன் அசிஸ்டண்ட்டா அப்படிங்கிறாங்க. சரி ஏன் சார் படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் நல்லா படித்து நல்லா என்னை புத்திசாலியாக இன்டெலிஜென்ட்டாக வச்சுக்கிட்டா தான் தினைக்கும் காத்தால் நடக்கிற லெக்சரில் கிங் முன்னாடி நான் நல்லா பேசி அவங்க மனசில் இடம் பிடிக்க முடியும். அப்போ தான் கிங் பரவாயில்ல உனக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கே, நீ பேலஸ் விட்டு வெளில போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிங் உத்தரவு தருவாங்க. அப்போ தான் நான் வெளில போய் வாழும்போது நானும் ஹீரோயினையும் ஏன் மேரேஜ் பண்ணிவிட்டு வெளில போய் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சிரிக்க ஆரம்பிச்சார். சரி சரி நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து போங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இப்போ நான் படித்தாதான் எல்லாமே கனவுலாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னோடனே அசிஸ்டன்ட் 2 பேர் கிளர்க் 2 பேர் போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் குயினை தான் காட்டுறாங்க. குயின் பேசுனாங்க, இந்த மாதிரி கிங் மார்னிங் இங்கே வர்றது அவன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பான், அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் லெக்சருக்கு அவன் போகிறது தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, தினைக்கும் காத்தால எழுந்து போகிறானே, ஆனால் இந்த மாதிரி நடந்ததுக்கு அதான் ஹிஸ்டாரியன்ட்டுக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு அவன் கொஞ்சம் கூட சாரியாகவே ஃபீல் பண்ணலாம், அதுக்கு பதிலாக இருக்கிற எல்லா மினிஸ்ட்ரியும் அவனுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் இந்த பக்கம் கிங்கை தான் காட்டுறாங்க. கிங் தினைக்கும் மார்னிங் எழுந்துக்கிறாங்க, வராங்க, லெக்சர் கேட்குறாங்களா, இதே மாதிரியே நடந்துக்கிட்டே இருக்குது. செகண்ட் டே என்ன ஆயிடுது, லெக்சருக்கு வரவங்க வந்துடுறாங்க, கிங்கும் வந்துடுறாங்க, எல்லாரும் வந்துடுறாங்க, உட்காந்துட்டு லெக்சர் கொடுக்கவங்க அதை பேசுகிறாங்க, படிக்கிறாங்க புக்கை. பார்த்தா சவுண்டாக படிக்கிறாங்க. பிரின்ஸுக்கும் க்ரௌன் பிரின்ஸுக்கும் என்னடா அது சவுண்டாக படிக்கிறாங்கன்னு திரும்பி பார்த்தா கிங் தூங்கின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் க்ரௌன் பிரின்ஸ் எழுந்து கிங் கிங் அப்படின்னு உடனே ஹீரோயினி தான் எழுதுறாங்களா, உடனே கிங் என்ன பண்ணாங்க, நான் ஒன்றும் தூங்கலப்பா, சும்மா கண்ணை மூடி உட்காந்து தான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இது நீங்கள் படிக்காதீங்க, நானே படிக்கிறேன்னு சொல்லிட்டு கிங்கே எழுந்து நின்றுட்டு அவங்க பாட்டு படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் மறுபடியும் அவங்களோட கிங்கோட அசிஸ்டன்ட் கிங்க எழுப்புறாங்க. நான் தூங்க மாட்டேன், நான் எழுந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிற மாதிரி படுத்துக்கிறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, கிங் ஹிஸ்டோரியன்லேருந்து ஹீரோயினியே வந்துட்டாங்க அப்படின் போது, இன்னும் வந்துட்டாளா, அவள் தூங்கவே மாட்டாளான்னு திரும்பி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஹீரோயினி அப்போ பவ் பண்ணுறாங்க. ஐயோன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிங்கும் வராங்க. வந்துட்டதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குன்னா பெட்டிஷன்ஸு இப்போ புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, ஸோ அவங்க எல்லாரும் கிங்குக்கு க்ரீட்டிங் பண்ணுற மாதிரி வணங்கிட்டு போகிற மாதிரி வராங்க எல்லாரும். அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறவங்க கிங்கை ஒரு வாட்டியாக பார்த்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு வாட்டி பார்த்துட்டு போகிறாங்க. கிங் சொல்கிறாங்க, ஐயோ என்னடா இவன் வந்துக்கிட்டே இருக்காங்களே, ஒரு 15 நிமிஷம் என்ன ஃப்ரீயாக விட மாட்டிங்களா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் கத்திடுறாங்க. கத்தினதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்க மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, கிங் நான் வேணா உங்களுக்கு டானிக் வேணா வாங்கி வரட்டா அப்படின்னு சொன்னோடனே கிங் என்ன டானிக் குடிச்சா மட்டும் நான் சின்ன பையனாக ஆகிடுவேனா, எல்லாரையும் பார்க்க முடியுமா, ஐயோ நான் என்னத்துக்கு சின்ன பையனாக இருந்துட்டா செம்மையாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் 15 minutes பிரேக் கொடுத்துருக்காங்களா, அதில் ஹீரோயினி வெளில இருக்காங்க. ஸோ கிங்குக்கு பிரேக் கொடுக்கறனால வெளில இருக்கும்போது ஸ்பேரோ ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சவுண்டு எங்கேருந்துடா இருக்கிற நிறைய பேர் அங்கே கிளக் வெளில நின்றுப்பாங்க. அவங்களாம் பார்க்குறாங்க, என்ன எங்கேருந்து சவுண்டு வருது அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயினி பின்னாடி ஹீரோ நின்றுட்டு ஸ்பேரோ ஸ்பேரோன்னு கூப்பிடுவாங்க. உடனே வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாங்க. உடனே ஹீரோயினியும் சரின்னு சொல்லிட்டு வெளில போவாங்க. ஹீரோயினி கேட்குறாங்க, என்ன ஸ்பேரோன்னு தவிர வேறு எதுவும் உனக்கு பேரே தெரியலையா, எதுக்கு என்ன ஸ்பேரோன்னு கூப்பிட்ற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாங்க, ஆமாம் ஸ்பேரோ க்யூட்டாக குண்டா அழகாக இருக்கும், அதனால தான் நான் உன்னை ஸ்பேரோன்னு கூப்பிட்றேன். உடனே ஹீரோயினி நான் ஒன்றும் குண்டா இல்லை, நான் அழகாக ஸ்டைலிஷாக எலகண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாங்க, நீ இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு தெரியும், நான் இங்கேயே உனக்கு சாப்பாடு வைக்கிறேன். ஒரு 2-3 பீஸை ஹீரோயினி வாயிலையும் ஊட்டி விட்டுறாங்க. அதுக்குள்ளே கிங்குக்கு மூக்கு வெறுத்துச்சு என்னமோ தெரியல, ஹீரோயினி எங்கே இருக்க, சீக்கிரம் வா ஹிஸ்டோரியன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் ஹீரோயினி உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு கிங் கிட்ட பார்த்தா கிங் சாப்பாடுலாம் இருக்குது, கிங்கே ஃபர்ஸ்ட் வாட்டி உன்னை நான் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் கூட குடிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோயினி கிங் ஒரு கிளாஸ் ஊற்றி கொடுக்குறாங்க. உடனே ஹீரோயினி இல்லை எப்படி நான் குடிக்கிறது, நான் ஹிஸ்டோரியன்ல இருக்கும் போது இது கிங்கோட ஆர்டர், நீ இப்போ குடிச்சுதான் ஆகணும் போது ஹீரோயினி ஒரு கிளாஸ் குடிச்சிடறாங்க. அடுத்தது இங்கே காட்டை அப்படியே ஊற்ற வரும்போது உடனே ஹீரோயினி கிங் நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்வாங்க. சரி சொல்ல அப்படின் போது, நான் ரொம்ப ஆல்கஹாலிக் டாலரண்ட் பண்ணுவேன், நீங்கள் எவ்வளோதான் ஊற்றி கொடுத்தாலும் நான் ட்ரிங்கண்டாக இருக்க
இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ உன்னை வச்சு நான் என்ன பண்றேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிங் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா உன்னை வந்து தூக்கி நான் ஜெயில போட்டேன், அப்பவும் நீ வந்துட்டு அதுக்கு இன்னும் கஷ்டப்பட்ட மாதிரி தெரில. செகண்ட் என்ன பண்ண, உன்னை காத்தால தினைக்கும் கூப்பிட ஆரம்பிச்சேன், நீயும் காத்தால சலிக்காம வர ஆரம்பிச்சிட்ட, அதுவும் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இப்போ நான் உனக்கு வந்து ட்ரிங்க் பண்ணிடலான்னு பார்த்தா அதுவும் வந்து உனக்கு டாலரன்ஸ் இருக்குங்களா, என்னதான் வச்சு உன்னை பண்றேன்னே எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு கிங் அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ்ட் அவுட் ஆயிடுறாங்க. கிங் என்ன சொல்றாங்க, நீ என்ன என்னை வின் பண்ணணும்னு பாக்குறியா, கிங்கே வின் பண்ணணும்னு பாக்குறியா, இல்லை என்னை லூஸ் பண்ணணும்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனி கேட்குறாங்க, இது வந்து வின் பண்றது லூஸ் பண்றது இல்லை கிங், நான் வந்து பண்ண முடியுமா, என்னால் எனக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க. உடனே கிங் சொல்கிறாங்க, உனக்கு தெரியும்ல அந்த ஹிஸ்டாரியன்ட்டு, ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரியன்ட் என்ன பண்ணாங்க, ஒரு வார் வந்த உடனே அவங்களோட உயிரை வந்து காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு வார்லேருந்து ஓடிட்டாங்க. ஆமாம் கிங், அது வந்து நாங்கள் எல்லாரும் எப்படி ரோட் பண்ணோம்னா, அவனை மாதிரி ஒருத்தர் இருக்கவே இருக்கக்கூடாது, தன்னோட பீப்புளை காப்பாற்றாமல் அவனோட உயிருக்காக அவன் ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி தான் எழுதணும் ஹிஸ்டாரியன்ட் எல்லாத்தையும். செகண்ட் கிங் வந்து இன்னொரு ஹிஸ்டாரியன் பற்றி பேசுகிறாங்க. அந்த ஹிஸ்டாரியன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஃபர்மேஷன் நிறைய கலெக்ட் பண்ணுவாங்களா, அதை எடுத்து வெளில போய் கொடுத்துட்டு அவங்க நல்லா வாழணும்னு சொல்லிட்டு லக்ஸுரியஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிட்டாங்க. அதனால பல இன்னசென்ட் பீப்புள் வந்து செத்துருக்காங்கன்னு கிங் சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் கரெக்ட் தான் நீங்கள் சொன்னது, அவங்கள வந்து நாங்கள் எப்படி எழுதினா ரொம்ப கெட்டவன், அவனை மாதிரி ஒரு துரோகி யாரும் இருக்க முடியாது அப்படின்னு தான் நாங்கள் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கிங் இன்னும் கோவமாயிடாங்க. என்ன நீ நான் பேசுக்கு நீ பதிலுக்கு பேசின்னு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே கிங் சொல்கிறாங்க, இந்த விஷயத்த நீ ஏன் மறைச்சிடு, நீ அந்த நோட்டை வந்துட்டு எரிச்சிடு, இல்லை தண்ணியில் போட்டு எதையாச்சும் ஒன்று பண்ணிடு, நான் இனிமேல் உன் பக்கமே வர மாட்டேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதை நான் உனக்கு தரேன், உனக்கு வந்து நல்லா வெல்த்தாக இருக்கணுமா சொல்லு, நான் உனக்கு காசு பணம் தரேன், உனக்கு வந்து கண்ட்ரிலேயே இருக்க சூப்பரான மாப்பிள்ளையாக வேணுமா சொல்லு, நான் அவனை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். அந்த மாதிரி கிங் வந்து பேசிக்கிட்டே போகிறாங்க. இப்போ உனக்கு எதை வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்தும் போது ஹீரோனி உடனே, அப்போ நீங்கள் நான் எதை கேட்டாலும் தந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பொறுமையாக கேட்கும் போது கரெக்டாக இந்த பக்கம் நெக்ஸ்ட் சீன்லேயே வந்துட்டு ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு மெடல் போகுது. நம்ம தேர்ட் சன்னா இருக்காங்களா, அவங்க தான் வந்துட்டு மெடல் எடுத்துகிட்டு வராங்க. சார் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, மேஜிஸ்ட்ரேட் கிட்டேருந்து டேரெக்டாக நம்ம கிட்ட தான் சார் வருது இந்த மெடலு, என்ன பண்ணுறேன்னே தெரில, அவர் ஏதாவது திட்டி அனுப்பிச்சிருந்தாருன்னா என்ன பண்ண, நான் இன்னும் திறந்து கூட பார்க்கல சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவங்க பொண்ணும் என்னது கிங் கிட்டேருந்து வருதான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு நின்றுக்குறாங்க. என்ன ஆச்சு, ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே, நம்மள எல்லாரும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா. உடனே ஆஃபீஸர் யாருன்னு சொல்கிறாங்க, தப்பாக யோசிக்காதடா, ஃபஸ்ட்டு படிப்போம்னு சொல்லிட்டு திறந்து படிக்கிறாங்க. அதில் என்ன கிங் போட்டிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு கிங்காக இருந்துட்டு நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு நிறைய வந்து ஆர்டர் போட்டேன், ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்கிற மாதிரி, நீங்கள் வந்து என்னை ஆர்டருக்கு வந்து தலையிறங்காமல் நீங்கள் வந்து ஸ்டெபனாக நின்று இருக்கீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் தரேன், நீங்கள் வந்துட்டு யார் சேம்பர் வேணாலும், கிங் சேம்பர் கூட நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வரலாம், யார்கிட்டையும் வந்து பர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ளே போகணுங்கிறது இல்லை, ஹிஸ்டாரியன்ட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு கிராண்ட் பண்ணுறேன், நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் ஃப்ரீடமாக. அப்படி உங்களை யாராச்சும் தடுத்துனாங்கன்னா அவங்களுக்கு தான் வந்துட்டு நான் வந்து தக்க தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கே அவங்க மூலியமாக ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறாங்க. ஹீரோயினி தான் சொல்லியிருக்காங்க இது மாதிரி என்ன வேணாலும் தரேன்னாங்களே. ஸோ இந்த ஆர்டர் தான் ஹீரோயினி வந்து கிங் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ அந்த பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியாக பேசினுக்கும் போது இந்த பக்கம் ஹீரோயினி வீடு நடை போட்டு வராங்க ஆஃபீஸ்க்கு. ஹீரோயினி வரும்போது எல்லா ஆஃபீஸரும் எல்லா ஃபீமேல் எல்லா ஹிஸ்டாரியன்ஸும் வெளில வந்து நின்றுறாங்க. வந்துட்டு உடனே ஹீரோயினி வந்துட்டு ஹீரோயினின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா வந்து எல்லாத்தையும் வின் பண்ணிட்டோம்ல. ஸோ அந்த சந்தோஷத்தில் எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. இந்த பக்கம் நெக்ஸ்ட் சீன் பார்த்தா கிங் வந்துட்டு ஹீரோயினியை பற்றி யோசிக்கிறாங்க, அப்போ என்ன நடந்துச்சுன்ட்டு. அப்போ வந்துட்டு ஹீரோயினி கேட்குறாங்க, நான் என்ன கேட்டாலும் நீங்கள் தருவீங்களான்னா கிங் உடனே சொல்கிறாங்க, என்னோட கிங்குங்கிற பதவியை தவிர்த்து நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயினி வந்து நீங்கள் நான் என்ன எழுதுனன்னு தானே கேட்டீங்க, ஆக்சுவலாக வந்து நான் அன்னைக்கு எதுவுமே எழுதலை. உடனே வந்து கிங்குக்கு மூஞ்செல்லாம் வருது, என்ன எதுவுமே எழுதலையான்ட்டு. உடனே ஹீரோயினி சொல்கிறாங்க, நான் அன்னைக்கு ஒட்டு கேட்டேன்னா ஆனால் எதுவுமே என் காதில் உழலை, அதனால நான் எதுவுமே எழுதலை அப்படின்னு சொல்லும்போது கிங் கோவமாயிடா, என்ன நீ என்னை கிங்கையே ஃபூல் பண்ண அளவுக்கு நீ ஆயிட்டியான்னு போது ஹீரோயினி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கேட்கல அதனால நான் எழுதலை, அதை வந்து நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன், நான் வந்து வெளியில் சொல்லலை அப்படிங்கும் போது கிங் உடனே மறுபடியும் கடுப்பாயிட்டு நீ என்ன தான் பண்ணி வச்சிருக்கன்னு போது ஹீரோயினி சொல்கிறாங்க, ஆக்சுவலாக வந்து நான் எதுவுமே சொல்லலை, அதனால தான் வந்து உங்களோட இன்னொரு சைடு எனக்கு தெரிஞ்சிச்சு, நீங்கள் மேபி நிறைய ஆர்டர் போட்டு ஹிஸ்டாரியன்ஸ் மேலே நிறைய போரே தொடுத்துருக்கலாம், ஆனால் வந்து மறுபடியும் வந்து அதை நீங்கள் ரிட்டன் வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் என் கூட எப்படி நெகோஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு என்னை வந்து கூட வந்து என்னை வச்சு தினைக்கும் என்னை வேலை
வேலை வாங்குற பேரில் என்கிட்ட வந்து நீங்கள் பேச தான் ட்ரை பண்ணீங்க. ஸோ அது உங்களோட நல்ல சைடாக இருக்குது. ஸோ நான் அதை தான் எழுதுவேன். எல்லா ஹிஸ்டோரியன்ஸும் வந்துட்டு உங்களோட கெட்ட விஷயத்த மட்டும் நோட் பண்ண மாட்டோம். நீங்கள் வந்துட்டு நாங்கள் ஜஸ்ட் உங்களை வந்து கண்காணிச்சிங்கன்னே இருப்போம். ஏன்னா வந்து கிங் வந்து கரெக்ட் பண்ணுறாங்களா ரைட் பண்ணுறாங்களான்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்போமே தவிர்த்து நாங்கள் வந்துட்டு உங்களை வந்து ஓகே நீங்கள் தப்பு தான் பண்ணுறீங்க அதையே வந்துட்டு நாங்கள் வந்து சுற்றி காட்ட மாட்டோம். நீங்கள் தப்பு பண்ணாலும் ரைட் பண்ணாலும் நாங்கள் உங்களை எழுதுவோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து அந்த உங்களோட ஹிஸ்ட்ரியை படித்து அவங்க தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன். அதனால தான் நாங்கள் எழுதுகிறோம். உங்களை வந்துட்டு எப்போவுமே ராங்காக ப்ரொஜெக்ட் பண்ணோன்னு எங்களது இல்லை. ஜஸ்ட் உங்களை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். எல்லாருமே வந்துட்டு தப்பாக இருப்பாங்க கிடையாது. எல்லாருமே உங்களோட குட் சைடை தான் பார்க்கணுன்ட்டு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து கிங்குக்கு எடுத்து புரிய வைக்கிறாங்க. அதே மாதிரி ஹிஸ்டாரியண்ட்டாக இருக்கிறோம் நாங்கள் மட்டும் தனியாக இல்லை, நாங்களும் உங்களோட பீப்புள் தான். கிங்குக்கு கீழே பீப்புளாக நாங்களும் தான் வருவோம். ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லவா கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லும் போது உடனே வந்து ஹீரோனி வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் எப்போவுமே வந்து ஹிஸ்டாரியன் விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைக்காதீங்க. எப்பவுமே ஹிஸ்டாரியன் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அவங்க எப்பவுமே ரெக்கார்ட் பண்ண விடுங்க உங்களை. அப்போ தான் வந்து உங்களோட நல்ல சைட், உங்களோட நல்ல டிசிஷன் அது எல்லாருக்கும் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போய் சேரும். அந்த மாதிரி ஹீரோனி வந்து எடுத்து புரிய வைக்கிறாங்க மறுபடியும் கிங்குக்கு. இதுதான் என்னோட ஒரே விஷ், நீங்கள் எப்படியாச்சும் இதை மட்டும் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க. உடனே கிங் வந்து ஃப்ளாஷ்பேக்லேருந்து வந்துட்டு ஐயோ அந்த பொண்ணு இருக்காளே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்காப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கிங் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் மோவா வந்து 2 பேர்கிட்ட பேசுகிறாங்க. என்னது அவர் இங்கே வராரா, சரி நம்ம இப்போவே வந்து உஜ்ஜிக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அது ஏதோ பிளேஸ் உஜ்ஜிங்கிறது அங்கே போகிறோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே 2 பேரும் வந்துட்டு எஸ் மை லேடின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்ட்டி பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க குடிச்சிக்கிட்டு. அப்போ வந்து யாங் வந்து போயிட்டு ஹீரோயினி கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் ஹீரோயினி நீ ஃபஸ்ட் டேவே வந்துட்டு நீ ஒரு டெஸ்ட் வச்சாங்களா அதில் எப்படி எழுதுனா இந்த ரிச்சுவல் எல்லாமே தப்பு, ஏன்னா வந்து சூரியன் வந்து சந்திரனை மறைக்குது அதுதான் சொல்லிட்டு நீ ஃப்ராங்காக ட்ரூத்தை தான் எழுதியிருந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாங் வந்து ஹீரோயினியை புகழும் போது உடனே வந்து சப்பி சொல்கிறாங்க, சார் சும்மா புகழாதீங்க, வந்த உடனே வந்துட்டு எங்களுக்கு கிளக்குன்னு சொல்லிட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இப்போ என்னென்னா புகழ்றீங்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே யாங் சொல்கிறாங்க, அது வந்து லவ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கேர் வந்து அது வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் ஜென்டிலாகவும் ஹேண்டில் பண்ணுவோம்னு சொன்னோடனே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோவே வந்துட்டே இருப்பாங்க. ஐயோ ஹீரோயினியை காணுமேன்னு சொல்லிட்டு பதறிட்டு வரும்போது நான் என்னன்னா அவளை பாவம் சீக்கிரமாகவே வேலையிலேருந்து வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு பார்த்தா இவன் என்னன்னா இங்கே குடிச்சிட்டு ஜாலியாக இருக்காங்க இவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசினே வரும்போது ஹிஸ்டாரியா 2 பேர் வரும்போது ஹீரோ பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு கிளக் இவன் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆஃபீஸர் யாங்க வந்துட்டு டே நீ அன்னைக்கு போனதோட சரியேடா, அதுக்கப்புறம் உன்னை இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாங்க வந்து சரி நீயும் வந்து கலந்துக்கோவா ஜாலியாக இருக்கும் இன்னைக்கு நம்ம ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக இருக்கும்போது உடனே ஹீரோனி ஐயோ கையெத்து கும்பிடுங்கன்னு போயிடுங்கிற மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறாங்க. கிம்முக்கு வந்து அதுக்கு மேலே என்னது பிரின்ஸுகளுக்கு என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கிம் அங்கே வந்துட்டு ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹீரோவும் கரெக்டாக போய் ஜாயின் பண்ணிங்க. அதுவும் எங்கன்னா ஹீரோயினி பக்கத்தில் தான் போய் உட்காருவாங்களா. உட்காந்துட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க ஒரு கப்புக்கு மேலே குடிக்காதீங்க, மிச்ச கப்பெல்லாம் நான் குடிச்சிக்கிறேங்கும் போது இன்னொரு ஆஃபீஸர் என்ன பண்ணாங்க, கிளக்கு இந்த ஊற்றிக்கோ குடி அப்படிங்கிறாங்க. என்ன நீ நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க, இப்போ தான் வந்து உனக்கு மேரேஜ் ஆகிருக்கும் போலன்னு போது ஹீரோ உடனே சொல்கிறாங்க இல்லை நீ எனக்கு வந்து நல்ல வெல்த்தி ஃபேமிலி அப்படிங்கிறாங்க. என்னது கிளக்காக இருந்துட்டு நீ இப்போ வெல்த்தி ஃபேமிலியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நோபல் மேன் கூட குடிக்கிறது அவனுக்கு தானே பெருமை, அதனால வந்துட்டு குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி தராங்க ஹீரோக்கு. ஹீரோயினி உடனே சார் இது என்ன சும்மா தானே நம்ம ஃபன் பண்ண தானே வந்திருக்கோம், நீங்கள் என்ன என்னமோ ஹராஸ் பண்ணுற மாதிரி ஊற்றி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின் போது இல்லை இன்னைக்கு நம்ம ஃபன் பண்ணுறதுனால யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் குடிங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோயினி உடனே இது வேலைக்காக சொல்லிட்டு ஐயோ கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிட்டு பவ் பண்ணுறாங்க. உடனே வந்து எல்லாரும் ஐயோ கவுன்சிலரை எல்லாரும் திரும்பி பவ் பண்ணும்போது ஹீரோட கப்பை எடுத்து குடிச்சு ஹீரோ கையிலே வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அங்கே தான் யாருமே இல்லையே நீ யாரை பார்த்துட்டு கேட்டேன் போது அவங்கள மாதிரியே இருந்துச்சு அதனால சொல்லிட்டேன். உடனே மறுபடியும் வந்துட்டு ஹீரோ கூட்டி தரும்போது மறுபடியும் வந்துட்டு கத்துறாங்க ஐயோ செகண்ட் ஸ்டேட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு பவ் பண்ணும்போது எல்லாரும் மறுபடியும் திரும்பி பவ் பண்ணாங்க. இந்த நேரம் சரி பாட்டில் இருந்தால் தானே பாட்டிலேருந்து ஊற்றுவீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி பாட்டிலே எடுத்து காலி பண்ணாங்க. ஹீரோனி நீ குடிக்கிறதுக்காக எங்கெல்லாம் திரும்ப சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக ஃபன்னாக போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி குடிச்சதெல்லாம் போதும் சாப்பிட்டதெல்லாம் போகிறோம், இப்போ நம்ம ஜாலியாக இருக்கும் மூடு, ஸோ இப்போ நம்ம டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க. அது ஜாலியாக ஃபன்னாக போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவை ட்ராப் பண்ணுற
வந்துடுறாங்க பேலஸ் வரைக்கும் வந்துட்டு. ஹீரோனி சொல்கிறாங்க, நீங்கள் 5 கப்பு குடிச்சிட்டிங்க, ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் வழி மாறி போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் நான் கூட வரேன்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாங்க, அதான் நான் 5 கப்பு குடிச்சேனா, நீ 5 பாட்டிலே குடிச்சிருக்க, நீ எப்படி என்னை வந்து கொண்டு போய் விடுவேன்னா, நான்லாம் அதெல்லாம் ஸ்டெப்பனாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்கிறாங்க. உடனே வந்து சரி பிரின்ஸ் நீங்கள் போங்க, பேலஸ் கிட்ட வந்துச்சு, நான் வீட்டுக்கு போகும்போது உடனே பிரின்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஹீரோ இருமா எங்கே போகிறேன் வா உனக்காக நான் ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பிரின்ஸோட சேம்பருக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா ஹீரோனி வந்து ஃபர்ஸ்ட் சீனில் ப்ரீவியஸ் எபிசோடில் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்குலாம் எங்கே சாப்பாடு செய்ய தெரியும், நெருப்பே பற்ற வைக்க மாட்டீங்கன்ட்டு. அதனால வந்து ஹீரோ வந்து ஹீரோனிக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகும்போது ஹீரோனி வந்து ஹாயா ஹீரோ பெஞ்ச் மேலே ஹை இப்படி தானே பிரின்ஸ் உட்காந்துப்பாரு, ஹே அந்த இது கொண்டு வா, ஹே இந்த இது இங்கே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பண்ணுற மாதிரியே ஹீரோனி கொஞ்சம் மிம்கிரி பண்ணிவிட்டு அப்புறம் படுக்கும்போது பார்த்தா என்னமோ பேப்பர் தெரியுது, எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு சரி எடுத்து பார்ப்போம் சொல்லிட்டு எடுத்து படித்தா இப்போது எபிசோடில் வந்துட்டு கிங் வரும்போது ஹீரோ வந்து நான் தரமாட்டேன் போயம் சொன்னாங்களா, அந்த போயம் இப்போ தான் ஹீரோனி கையில் கிடச்சிருக்கு. ஸோ ஹீரோனி படிக்கிறாங்க, உன்னோட லைஃப் வந்து லாங்காக இருக்கணும், அது வரைக்கும் நீ என்னோட ஹார்ட்டுக்கு சொந்தக்காரியாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு போயம் இருந்துச்சுல, அது இப்போ தான் படிக்கிறாங்க. படித்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து அப்போ தான் வந்து அந்த சமைச்சதை எடுத்துகிட்டு வராங்க. ஹீரோனி வந்து சேடாக அந்த வெள்ளை யார்டில் உட்காந்துன்னு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு கேட்குறாங்க, என்ன நீ சோகமாக இருக்க, உடம்பு சரியில்லையா, என்ன ஆச்சுன்னு சொல்லும் போது ஹீரோனி அந்த போயமாக ஹீரோ கிட்ட படிக்கிறாங்க, உன்னோட லைஃப் லாங்காக இருக்கணும், அது வரைக்கும் நீ என்னோட ஹார்ட்டோட ஓனராக இருக்கணும்ன்ட்டு சொல்லிட்டு அந்த போயம் சொன்ன உடனே ஹீரோக்கு வந்து புரிஞ்சுது, ஓகே ஹீரோனி படிச்சுட்டாங்க நம்ம போயம்னு சொல்லிட்டு ஹீரோனி இருக்கிற குடி போலயே வந்துட்டு ஹீரோக்கு அப்படியே கிஸ் குத்துறாங்க. அப்படி அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி நிறைய பேர் லைக் போடுங்க, அப்பதான் வந்து என்னோட வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இவ்வளோ நல்ல எபிசோடு எல்லாருக்கும் தெரியணும்ல, ஸோ அதுக்காச்சும் என் வீடியோ லைக் போடுங்க. See you, டாடா, பை பாய்.